லெஃப்ட் ஓரமாக நிப்பாட்டுங்க. எங்கே இடம் கிடைக்குதோ அப்படி லெஃப்ட் நிப்பாட்டுங்க. இன்னும் லெஃப்ட் நல்லா வரலாம், உங்களுக்கு தெரியும். இப்போ எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நிப்பாட்டின டிஸ்டன்ஸ் கரெக்டு. பக்கத்தில் கிட்ட விட்டிங்கன்னா நம்மளுமே எடுக்கும்போது ரிவர்ஸ் வரணும். நம்ம பின்னாடி ஒருத்தங்க வண்டியை விட்டாங்கன்னா எடுக்க முடியாது. நீங்கள் அப்படி லேண்ட் மாற்றியும் பழகணும். இப்போது நமக்கு இதுக்கு அடுத்த யூட்டன் வந்து ரொம்ப தூரம் இருக்குது, டிஸ்டன்ஸ் நல்லா இருக்குது, யூட்டனே தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த அந்த சிக்னல் கிராஸ் பண்ணோடனே ரைட் வந்துடணும். ரைட் லைனில் ரைட்டை ஒட்டியே ட்ரைவ் பண்ணி பழகணும். அது கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். நம்ம இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வரமாட்டாங்கல்ல. நிப்பாட்டினீங்கள, இது நல்ல விஷயந்தான். அந்த நம்ம லேண்ட்லேயே வந்து நிற்கிறது நல்லது தான். ஆனால் லெஃப்ட்டில் ஃப்ரீயாக இருக்குன்னா லெஃப்ட்டில் போயிடலாம். ஆமாம், இப்போ வண்டி நிறைய வந்துச்சு, அதனால் பரவாயில்ல, நம்ம இதிலே இந்த லேண்ட்லேயே நிற்கலாம். ஃப்ரீயாக இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு மெயினாக இண்டிகேட்டர் போடணும். ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. அந்த கார் எவ்வளோ தூரம் போயிட்டு பார்த்தீங்களா? ஸ்லோ ஸ்லோ. ஆட்டோமேட்டிக் இது ஆக்சிலரேட்டர்லேருந்து எடுத்தாலே டக்குன்னு அப்படியே பிரேக்லேருந்து எடுத்தாலே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அது இல்லை, ஆக்சிலரேட்டர்லேருந்து எடுத்தாலே டக்குன்னு வண்டி நிற்கிற மாதிரி ஒரு ஜர்க் ஆகும். அது மேனுவல்னா அப்படியே எடுத்தாலும் அப்படியே ஸ்மூத்தாக. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது உங்களுக்கு ஓட்ட ஓட்ட பழகிரும். நீங்கள் சடனாக எடுக்க மாட்டீங்க, கொஞ்சமாக தான் எடுப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு எடுப்பீங்க. கொஞ்சமாக எடுத்தாலும் அப்படியே டக்குன்னு நிற்கிற மாதிரி அப்படியே இருக்குது. அது ஓட்ட ஓட்ட அதை எப்படி ஸ்மூத்தாக நிப்பாட்டுறதுன்னு உங்களுக்கு பழகிரும். நீங்கள் சடனாக ஆக்சிலேட்டர்லேருந்து எடுக்காமல் நீங்கள் கொஞ்சமாக தான் எடுப்பீங்க. நமக்கு ஸ்பீடு குறைக்கணும் அப்படின்னா பிரேக் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அந்த ஆக்சிலேட்டர்லேருந்து கொஞ்சமாக நல்லா எடுத்தாலே ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகுது. இப்போ கொஞ்சமாக எடுத்தால் ஓரளவுக்கு மீடியம் ஸ்பீடில் போகும். ஆமாம், எடுத்த உடனே ஒரு 10க்கு அதை சடனாக எடுக்காமல் இப்போ கொஞ்சமாக எடுக்கணும். இப்போ சிக்னல் இருக்குது, இதில் யூட்டன் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ரோடாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் வந்துடலாம். ஆமாம், இண்டிகேட்டர் போடுங்க, லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. அப்படியே லெஃப்ட் லைன் பாருங்கள். இந்த கார் வந்து பக்கத்தில் வந்துருச்சா விட்டுறணும். வாங்க அப்படியே வாங்க. இப்போ நல்ல சடனாக வர வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக. ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் திருப்பும்போது இப்படி டக்குன்னு வரீங்களா, அப்படி வரக்கூடாது. கொஞ்சமாக நீங்கள் 1 இன்ச்சு திருப்பினாலே நல்லா ரியாக்ட் பண்ணும். அந்த கார் பின்னாடி கூட நிற்கலாம், அது வேறு வண்டி வந்தாலும் யூட்டன் பண்ணிடும். ஆனால் அந்த லைனுக்கு இந்த பக்கம் நிற்கிறது தான் சேஃபு. பெரிய வண்டி வந்தால் யூட்டன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அந்த சைடில். ஆமாம், போய் நின்னோன்னா அதே தான் ப்ராக்டிஸ் ஆகும். அப்படி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு முன்னாடி அந்த வண்டி மூவ் ஆயிடுச்சுல, நமக்கு பக்கத்தில் நிற்கிற வண்டி மட்டும் பார்க்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே மூவ் ஆக ஆரம்பிச்சுன்னா நம்ம ரெடி ஆகிடணும். இதே மேனுவலாக இருந்தால் கியர் போட்டு ரெடி ஆகிடணும். இது நமக்கு இன்னும் ஈஸி தான். நம்மளுக்கு எடுத்த உடனே ஆமாம், பிரேக்லேருந்து எடுத்த உடனே மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து போயிடலாம். நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு 5 செகண்ட் ஆகுது அப்படின்னா அந்த 5 செகண்டை அட்வான்ஸாக ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நமக்கு முன்னாடி இருக்கிற வண்டிக்கு முன்னாடியே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அது மூவ் ஆக ஆரம்பித்தாலே நம்ம இங்கே வண்டி எடுக்க ரெடி ஆகிடணும். என்ன பண்ணணும், பிரேக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆக்சிலேட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். லெஃப்டில் ஏறணுமோ? இல்லை, அது பிரிட்ஜ் வருது. பிரிட்ஜ்லேயே வேணாம்னா கூட இந்த லைன்லாம் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கேயுமே லைன் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இப்போ யார் எங்கே எந்த லைனில் போகிறாங்கன்னே யாருக்குமே தெரியும். ஆமாம், அதுக்கு தான் என்ன பண்ணணும், ஒன்று லெஃப்ட் இல்லை ரைட்டு போயிடணும். விட்டு போகிறது கஷ்டம். இப்போ லெஃப்ட் 2 பக்கமும் வராங்கல்ல நிறைய இந்த யூட்டர்ன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ இந்த லெஃப்ட் போனால் லெஃப்ட்டில் போகிறவங்களுக்கு நம்ம லெஃப்ட்டில் தான் போகிறோன்னு நினச்சிடுவாங்க பின்னாடி வரவங்க.
நீங்கள் அப்படி லேன் மாற்றியும் பழகணும். இப்போ நமக்கு இதுக்கு அடுத்த யூட்டன் வந்து ரொம்ப தூரம் இருக்குது, டிஸ்டன்ஸ் நல்லா இருக்குது, யூட்டனே தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த அந்த சிக்னல் கிராஸ் பண்ணோடனே ரைட் வந்துடணும். ரைட் லைனில் ரைட்டை ஒட்டியே ட்ரைவ் பண்ணி பழகணும். அது கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். நம்ம இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வர மாட்டாங்கல்ல. இப்போ சிக்னல் இருக்குது, போட வேண்டாம், நேராகவே போகலாம். சிக்னல் பார்த்துட்டிங்கல்ல, லாங்கில் தெரியுதுல்ல. இப்போ அது க்ரீன் தான் இருக்கிறதுனால நம்ம போகிற ஸ்பீட்லேயே அப்படியே போகலாம். ரெட்டு வந்து அதுக்கப்புறம் க்ரீன் ஆயிருந்துச்சுன்னா ஸ்லோவாக தான் போகணும். நிற்கிற வண்டிலாம் அப்போ தான் கிளம்பும். ரைட்டில் ஏறிடுங்க, இண்டிகேட்டர் போடுங்க. போகலாம், நீங்கள் போகலாம். எள்ளு போட்டிருக்கனால ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம எள்ளு போடாமல் ரைட் இண்டிகேட்டர் போட்டால் அவர் ஸ்லோ பண்ணுவார். ஒன்று எல்போர்டு, இப்போ எல்போர்டு போட்டுக்கிறோன்னா ஏதாவது ஒன்றாலும் தைரியமாக கேட்கலாம். ஆமாம். இப்போ எல்போர்டு இல்லாமன்னா ஆமாம், எள்ளு போடுறது நல்லது தான். போட்டு ஓட்டுறது அவங்க ஆன் அடிக்கிறது. லெஃப்ட் வந்துருங்க, இண்டிகேட்டர் போடுங்க. யூட்டன் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. இல்லை யூட்டனே கிடையாதா? இருக்கா? யூட்டன் இருக்கு. சரி, பரவாயில்ல, போயிருங்க நேரா. வழி இல்லை, நேராக சைடு யூட்டன். யாரும் வந்தாலும் கஷ்டம்தான் நம்ம போகிறதுக்கு. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுருங்க. ஸ்லோ பண்ணிடுங்க. இப்போமே நம்ம லெஃப்ட் போகணும். அங்கே பேரிகார்டு பார்த்தீங்களா? இப்போமே லெஃப்ட் திருப்ப ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திருப்புங்க. வாங்க, ஸ்லோ. அப்போலாம் அந்த I-20 வந்து நம்மளை பார்த்துரும். லெஃப்ட் வந்துருங்க. ஃபுல்லாக திருப்புங்க. ஸ்லோ மூவிங்கில் இருக்கும்போது நின்றுவாங்க. ஓரளவுக்கு ரன்னிங்லேயே வராங்கன்னு வைங்களேன், நிற்க மாட்டாங்க. பைக் ஓட்டும் போது கொஞ்சம் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது. ஆமாம். இப்போ கார் தான் கொஞ்சம் யோசிச்சு திருப்புற மாதிரி. போகலாம். நீங்கள் இந்த இடத்துலையும் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ரைட்டில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, நம்ம கொஞ்சம் லேண்ட் மாற தான் போகிறோம் லெஃப்ட்டில், அதனால் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும். அது வந்து ஃப்ரீ யூட்டன் தான். அங்கே வரவங்க எப்போனாலும் யூட்டன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. பேரிகார்டெலாம் வச்சு விட்ருக்கு. அதனால் நம்ம ரைட்டில் வந்திருக்கக்கூடாது. வந்துட்டோம். பிரேக் தேவையில்லைல்ல. நீங்கள் ஆக்சிடென்ட் எடுத்த உடனே அது ஸ்லோ ஆகுது இல்லை? நான் இதை போகிறேன், கொஞ்சம் எடுத்த உடனே அப்படியே டக்குன்னு அந்த சடனாக எடுக்க வேண்டாம், ஃபுல்லாக எடுக்க வேண்டாம். கொஞ்சம் எடுத்தாலே இதாகுதுன்னு அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஸ்லோ ஆகுது. அது அந்த கியருக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது ரெடியூஸ் ஆகிறதுக்காக. இதில் வேற எதுவும் செட்டிங் இருக்கா மாற்றுற மாதிரி? இல்லை, இதுதான். அப்போ அது கியர் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு லேக் ஆகுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்லோ பண்ண கால் எடுக்கும்போது கியர் இல்லை, அது கால் எடுத்த உடனே கொஞ்சம் அப்படியே கிளச்சு அது ஆட்டோமேட்டிக்காக அது போதும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்து பழகுங்க, ஜர்க்காக தான் கண்டுபிடிக்கலாம். லெஃப்டில் வந்துருங்க. அது அந்த சிக்னலில் ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதை எல்லா இடத்துலையும் பண்ண வேண்டாம். ஸ்லோவாக லெஃப்ட் வந்துருங்க. சிக்னல் இல்லைன்னா ரைட் லைனை யூஸ் பண்ணுங்கள். அப்படி சிக்னலை பார்த்துட்டிங்கனாலே, லாங்கில் சிக்னலை பார்த்துட்டிங்கனாலே அப்படி லெஃப்ட் லைன் மாற பழகிருங்க. ரைட்டில் ஒட்டியே போகாமல். நமக்கு தான் தெரியுமே, 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சிக்னல் இருக்குது. எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் ஃப்ரெண்டில் மேலே தெரியும். முன்னாடியே லெஃப்ட் லைன் வந்துடணும்.
இப்போ இப்போ இந்த சிக்னல்லேருந்து கிளம்புறீங்களா, ரைட் லைன் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த சிக்னலில் நீங்களே லெஃப்ட் வாங்க, நான் சொல்லாமல் நீங்களே பண்ணுங்கள். போங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கிராஸ் பண்ணும்போது ரைட் இண்டிகேட்டர் போட்டு, இப்போமே நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா அந்த சிக்னலில் தான் நீங்கள் ரைட்டு போக போகிறீங்கன்னு நினச்சிருவாங்க நிறைய பேர். இது சிக்னல் கிராசிங் மட்டும்தான். இண்டிகேட்டர் போடுங்க. போடுங்க, ஸ்லோவாக ஏறுங்க. போட்டுருங்க, இப்போமே லேண்ட் உங்களுக்கு சிக்னல் தெரிஞ்சிருச்சா, லாங்கில் தெரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, அதை பார்த்த உடனே நம்ம லேண்ட் மாறிடணும், லெஃப்ட் வந்துடணும். கிட்ட போய் நீங்கள் மாறுறதுக்கு தான் நிறைய வண்டிகளை பார்க்குற மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். லெஃப்ட் வர்றதுக்கு அவன் ஸ்பீடாக வருவான். லாங்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும், நம்ம மாறதே தெரியாது மற்றவங்களுக்கு. நம்ம அப்படியே ஸ்லோவாக அப்படியே திரும்பிக்கிட்டு இருப்போம். கிட்ட வந்து மாறினா தான் நம்ம அப்படியே எல் மாதிரி சடனாக திரும்புகிற மாதிரி இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் ஆகும் மற்றவங்களுக்கு. ஒரு லெக் தானே யூஸ் பண்ணுறீங்க, பிரேக்கு ஆக்சிலேட்டர் ரெண்டுக்குமே. கொஞ்சம் லெஃப்டில் வாங்க, நல்ல இடம். இப்போ ரைட் ஏறலாம், இண்டிகேட்டர் போட்டுங்க. நீங்கள் ரைட்டு ஏறும்போது இண்டிகேட்டர் போடுங்க. இப்போ நீங்கள் அந்த சிக்னல் கிராஸ் பண்ணும்போது ரைட்லேயே இறங்கிங்க பார்த்தீங்களா, ரைட்டு வரணுங்கிறதுக்காண்டி வந்தீங்க கரெக்டு. ஆனால் பின்னாடி ஒரு கார் வந்துச்சு, நம்ம இண்டிகேட்டர் போடாமல் வரக்கூடாது. அந்த மாதிரி போட்டுடணும். ஃப்ரீ லெஃப்டாகவே இருந்தால் கூட இண்டிகேட்டர் போட்டு திரும்பணும். இந்த கார் தான் பின்னாடி வந்துச்சு, நீங்கள் ரைட்டில் வர போகிறீங்கன்னு அவருக்கு தெரியாதுல்ல. இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க, ரன்னிங்லேயே போங்க, ரன்னிங்லேயே அப்படி. ஏன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, கொஞ்சம் லெஃப்ட்டு தான் வரணும் நம்ம. அவ்வளோதான், கொஞ்சம் அப்படி வந்துருங்க, இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டு. அங்கே வந்து பக்கத்தில் திரும்புறது கஷ்டமாக இருக்கும், முன்னாடியே முடிவு பண்ணிடணும். லேண்ட் சேஞ்ச் தேவைப்படுது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிட்ட போய் பண்ணவே கூடாது. எதையுமே நம்ம முன்னாடியே முடிவு பண்ணி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸியாக பண்ணலாம், ஈஸியாக அதை கிராஸ் பண்ணி போயிடலாம். ஆமாம், மேலே தானே ஏறணும்னு. குரோம்பேட், இது குரோம்பேட்டு தானே, பல்லாவரமா? ஏறுங்க ஸ்பீடா. மிதிங்க, இன்னும் ஆக்சிடென்ட் மிதிங்க, போகும். இது ஒரு வண்டி தான் போக முடியும், நம்மளை யாரும் ஓவர்டேக் பண்ண முடியாது. வேற ஒரு கார் நினைச்சாலும் ஹார்ன் அடிப்பாங்க. அப்போ டிஸ்டன்ஸ், நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு போங்க, ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். பைக் இருக்குது, நமக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குல்ல. அந்த வண்டி கிட்ட ஒரு 2 கார் ஸ்பேஸ் விட்டு போங்க, அவ்வளோதான். ரொம்பவும் பக்கத்தில் போகக்கூடாது, ரொம்ப இந்த மாதிரி கேப்பும் விடக்கூடாது, பின்னாடி ஹார்ன் அடிப்பாங்க. இடம் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி அந்த ஸ்பீடு போய்க்கலாம்.
அவங்க வழி விடலாம்னு நினைக்காதீங்க, நீங்கள் போயிருங்க. கார் வர முடியாது, கஷ்டமாக இருக்கும். வழி விட்டால் வரிசையாக வண்டிக்கு விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் ஸ்பீடாக, ஏன்னா ரோடு ஃப்ரீயாக தானே இருக்குது, நம்ம போயிடலாம். லைட்டாக ஹார்ன் அடிச்சுக்கோங்க. ஹார்ன் அடிச்சு கரெக்ட். இந்த இடத்துல ஹார்ன் தான் தேவை, பாஸ் லைட் தேவையில்லை. இதுவே நைட்டாக இருந்தால் பாஸ் அடிச்சுக்கணும். இப்போ நம்ம லெஃப்ட் போகணும், அப்படி தானே, மேலே ஏறக்கூடாது. போகலாம், அப்படி ரன்னிங்லேயே போங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் ரன்னிங்லேயே இருங்க, ரன்னிங்லேயே இருங்க. அப்படி ரன்னிங்லேயே திரும்பலாம், நேராக போய்கிட்டே இருங்க. ஆட்டோ நிறைய லெஃப்ட் ஓரமாக நிப்பாட்டுங்க. எங்கே இடம் கிடைக்குதோ அப்படி லெஃப்ட் நிப்பாட்டுங்க. இன்னும் லெஃப்ட் நல்லா வரலாம், உங்களுக்கு தெரியும். இப்போ எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நிப்பாட்டின டிஸ்டன்ஸ் கரெக்டு. பக்கத்தில் கிட்ட விட்டிங்கன்னா நம்மளுமே எடுக்கும்போது ரிவர்ஸ் வரணும். நம்ம பின்னாடி ஒருத்தவங்க வண்டியை விட்டாங்கன்னா எடுக்க முடியாது. லெஃப்ட் இடம் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் வந்துடலாம். பஸ்ஸு போனால் தான் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஃப்ரண்டில் நல்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஹார்ன் அடிங்க. இது இல்லைன்னு நினைக்கிறேன், நேரம் போங்க. ஏர்போர்ட் என்ட்ரி, இது ஏர்போர்ட் என்ட்ரி. இதுக்கு அடுத்தது நினைக்கிறேன். நீங்கள் வந்தது இல்லையோ? நான் அது இந்த சைடு தான் வரும், அங்கே இருக்கு. எனக்கும் சரியாக தெரியல எந்த லெஃப்ட் இருக்குதுன்னு. இது ஆமாம், நிறைய இருக்குல்ல. இது ஏர்போர்ட் தான், இதுக்கு அடுத்தது தான். அந்த லெஃப்ட் வரும், வெஸ்ட் பில்டிங்கே அங்கே தானே. நேரோ லெஃப்ட் வரும். இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுருங்க. இங்கே யூட்டன் வரும். போகலாம். சிக்னல் பார்க்கணும், வண்டியோட மூவ்மெண்ட்டை பார்க்கணும். எல்லா வண்டியும் மூவிங்கில் இருக்கா, பிரேக் பண்ண தேவையே இல்லை. இப்போ ஸ்லோ பண்ணுங்கள். அந்த பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது. அப்போ ரைட் இண்டிகேட்டர் போடலாம். ஸ்பேஸ் இருக்குன்னா அப்படியே ரைட்டில் ஏறலாம். ஸ்பேஸ் இல்லைன்னா அந்த பஸ்ஸு பின்னாடி நின்று கூட போயிடலாம். அடுத்த லெஃப்ட் போகலண்ணே, அடுத்த லெஃப்ட். இந்த பார்க்கிங்
இப்போது ஸ்லோ பண்ணணும். இது ஓவர்டேக் பண்ண வராங்க பார்த்தீங்களா, நம்மளும் அதுக்கு ஈக்குவலாகவே ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டாம், விட்டுறலாம் அந்த வண்டியை. அவங்களால போக முடியும். ஆமாம், நமக்கு ஈடு கொடுத்தே வந்துக்கிட்டு இருப்பாங்க ஓவர்டேக் பண்ணணுன்னு. நம்ம அந்த இடத்துல லைட்டாக கால் எடுத்துட்டோம்னா அது ஈஸியாக போயிடும், நம்ம ஸ்லோவாக போய்க்கலாம். அப்படி இல்லை, நம்ம கண்ட்ரோல் நல்லா ஓட்டி பழகிட்டிங்கன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்து முந்தி போயிடலாம், அதை பின்னால் விட்டுறலாம். ஆட்டோ தானே, ஒரு கார் வருதுன்னா விட்டுறலாம். ஆட்டோ ஸ்லோவாக தான் போகும். ரைட் இண்டிகேட்டர் போடுங்க, எல்லாம் ஆள் ஏற்றிட்டு பொறுமையாக போவாங்க. இது மெட்ரோ பார்க்கிங்கா? மெட்ரோ என்ட்ரன்ஸ். லெஃப்ட் தானே போகணும். இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். லெஃப்ட் ஒட்டி வந்துட்டு பாட்டிருக்கேன். ஹாரன் வேண்டான்னு நினைக்கிறேன். ஃப்ரீ லெஃப்டா இது? ஃப்ரீ லெஃப்ட் லெஃப்ட் இண்டிகேட்டர் இல்லை, ரெட்டு தான் இருக்குது. லெஃப்ட் வந்து க்ரீன் இல்லை. இது ஃப்ரீயாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது க்ளோஸ் பண்ணியிருக்கதே இவங்க உள்ளே வர்றதுக்கு தான். அது ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி மாறும். இப்போ இந்த கிராசிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு ஃப்ரீ லெஃப்ட் இருக்கும். போவேண்டாம் இல்லைங்க. இப்போ அது லெஃப்ட்டு க்ரீன் வருதான்னு பாருங்களேன். இப்போ ஆரன் அடிச்சுட்டு போட்டான் அவங்க மேலே. வாங்க லெஃப்ட் வந்துடுங்க. இப்போ இது வந்து ஃப்ரீ லெஃப்டாக கூட எடுத்துக்கலாம், ஏன்னா லெஃப்ட்டுக்கு க்ரீனே இல்லை, எரியலை. அது எப்படி தெரியும்? புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. இல்லை போர்டு வைக்கலாம் ஃப்ரீ லெஃப்ட்டுன்னு. அது நிறைய இடத்துல அதில் ஃப்ரீ லெஃப்ட் வைக்க மாட்டாங்க. தெரிஞ்சவங்க வந்துடுவாங்க, தெரியாதவங்க நின்று வருவாங்க, அவ்வளோதான். கார் பார்க்கிங் லெஃப்ட் தான். அந்த பில்டிங்லேயும் பார்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 2 பில்டிங் உண்டோ? இது மெட்ரோ பார்க்கிங்கு. அந்த பில்டிங் வேணா போயிடலாம். அங்கே வேணா போயிடலாம், அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல. இது மெட்ரோ பார்க்கிங், ரொம்ப டிராஃபிக். போங்க பார்த்துக்கலாம், இல்லைன்னா சொல்லுவாங்க. ஆனால் டாக்ஸி பிக்கப் பாயிண்ட் தான் போட்டிருக்கு. பார்க்கிங் தான் போங்க. ரைட்டில் ஒட்டி விட்டீங்க, ஆனால் லெஃப்டில் நல்ல இடம் இருக்குது. மிட்டில் வரணும் கரெக்டாக.